விஜயோட அரசியல் பயணங்களை எப்படி பாக்குறீங்க? அடுத்தடுத்து அவரோட அரசியல் நகர்வுகள் வந்து அதிகமா இருக்குது. இப்போ ஒரு வருஷம் தான் இருக்குது. விஜய் 2026 அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு வருஷம் முடிஞ்ச 2வது வருஷத்துல விஜய் சார் அரசியல் அடி எடுத்து வச்சிருக்கிறாரு. ஒரு பல அறிக்கையெல்லாம் தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு களத்தில் இறங்க வேண்டியது இருக்கு. ஒரு ஆழம் பார்த்து இறங்குவார் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மக்களை சந்திக்கணும், ப்ரெஸ்லாம் சந்திக்கணும். அவர் இன்னும் கொஞ்சம் போல்டாக எல்லா விஷயத்தையும் ஒரு மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சி அவர் அறிவிக்கணும். ஏற்கனவே உள்ள சில கட்சிகளோட கொள்கைகள் அதையே சொல்லும்போது புதுசாக தெரியாது. விஜய் சார் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புதுசாக என்ன பண்ண போகிறாரு. நம்ம வந்து இருக்க கட்சிகளோட சாயல் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அதனால் மக்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் புதுசாக என்ன பண்ண போகிறேன், என்னோட புதிய திட்டங்கள் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு நம்பிக்கை வரும். இப்போதைக்கு விஜய் சாருக்கு அவருடைய ரசிகர்கள் தொண்டெல்லாம் மாறி இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்க ஆசீர்வாதம் இருப்பாங்க. ஆனால் மக்களோட நம்பிக்கை அவர் பெறணும். அதுக்கு இன்னும் நிறைய புதிய திட்டங்களை அவர் அறிவிக்கணும். இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் தொடர்ந்து ஆளுங்கட்சி எதிராக இருக்குது. எப்பவுமே ஒரு கட்சி வளரும்னா ஆளுங்கட்சி எதிர்த்தா தான் ஒரு கட்சி வளரும். அப்போ தான் ஒரு மக்களால் கவனிக்கப்படுவாங்க. அந்த ரூட்டு கரெக்டு தான். அவர் ஆளுங்கட்சி விமர்சிக்காமல் ஒரு கட்சி எதுவும் வளராது, மக்களால் கவனிக்கப்படாது. அந்த வகையில் விஜய் சார் வந்து ஆளுங்கட்சியை வந்து எதிர்க்கிறாரு. ஆளுங்கட்சி எதிர்க்கும் பொழுது தான் அந்த ஒரு தைரியம் இருக்கும். அந்த தைரியம் நம்மளுக்கு தெரிய வரும். விஜய் சார் பொறுத்த வரைக்கும் அதில் போல்டாக இருக்காரு. என்னுடைய கொள்கையே முதல்ல இந்த ஆளுங்கட்சி எதிர்க்கிறாங்கிறது தெளிவாக இருக்காரு. அது வரக்கூடிய விஷயம். அது வைத்திரி பாதுகாப்புலாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதே நேரத்தில் வந்து வைத்திரி பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அரசியல் ரீதியாக இருக்காங்க. இல்லை எப்படின்னா விஜய் சாருங்கிறது வெறும் அரசியல் கட்சி தலைவர் இல்லை. அவர் தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி நடிகர், கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட நடிகர். அவர் பப்ளிக்கில் போகும்போது நிறைய அவருக்கு மக்கள் வந்து மற்ற தலைவர்களை பார்க்குறதுக்கும் இவரை போய் பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இவர் ஆர்வம் இருக்குது, மக்களுக்கு ஆர்வம் இருக்குது. இவர் ஒரு இடம் போனால் மக்களுக்கு கூட்டம் கூடிரும். அப்புறம் இவரை நெருங்கி கை கொடுக்கவோ ஃபோட்டோ எடுக்கவோ அதுக்கான ஆர்வம் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வகையில் வந்து அதுக்காக ஓய்வு தவிர இவருக்கு வேற எந்த ரீதியாகவும் ஒரு மிரட்டல் இருக்குது, குறிப்பால் ஒரு உயிர் பாதுகாப்பு இருக்குது, அந்த வகையில் இல்லை. நடிகர் ஒரு பப்ளிக்ல பெருசாக மக்கள் வந்து நெருங்கிடுவாங்க. இவருக்கு அந்த சுதந்திரம் போயிருக்காது தான்.